சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா ஐயா சாமியா ஐயா ஒரு நிமிஷம். என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல ஐயா கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. ஐயா ஓய்வெடுக்க நேரம் ஆயிருச்சு. சாமி, என் பொண்ணு மருமகனும் பெரிய பிரச்சனையில இருக்காங்க. அதை இவரால தான் தீர்த்து வைக்க முடியும். போயிட்டு நாளைக்கு வாமா. ஐயா இனிமே யாரையும் பார்க்க மாட்டாரு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. சாமி நினைச்சாதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. என்ன விஷயமா? ஐயா, என் பொண்ணும் மருமகனும் அவங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஆமாங்கய்யா, கல்யாணமான நாள்ல இருந்து 2 பேரும் சேர்ந்து வாழாம எங்க குடும்பத்துக்கு முன்னாடி நல்ல வாழற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கய்யா. இப்ப அவங்க இங்க வந்திருக்காங்களா? இல்ல சாமி, அவங்களுக்கு தெரியாம தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேரோட பிரச்சனையும் தீர்த்து வச்சீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க. நான் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரேன். ரொம்ப நன்றிங்கய்யா. போலாம் அம்மா. அம்மா தாயே. என்னங்க, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க? கிச்சன்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், சமையல் தெரியாத உங்களுக்கு கிச்சன்ல என்ன வேலை? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு யார் சொன்னது? இப்ப பாருங்க. பாப்போம். ஏங்க, இல்ல இப்படி வாங்க. அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் ஆன் பண்ணணுங்க. எப்படி எப்படி வம்புழுக்கிறது? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்றீங்க? பாத்திரம் சூடாகணும், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிக்கணும், அப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் தாளிக்கணும், அதுக்கப்புறம் தான் கிண்டணும். எண்ணெய் எடுத்து ஊத்துங்க. என்னதான் சமையல் பண்ண கத்துக்கிட்டீங்களோ? இல்ல என்ன எப்படி ஊத்துறீங்கன்னு இல்ல எப்படி ஊத்துறீங்கன்னு பார்த்தேன். எவ்வளவு என்ன அப்பளமா பொரிக்க போறீங்க? செல்விமா. அப்பா, என்னப்பா, என்ன வேணும்? சாப்பிட ஏதாவது வேணுமா? நான் வேணா காஃபி போட்டு தரட்டா?
அதெல்லாம் ஒண்ணு வேணா, குடிக்க தண்ணி குடு. சரிப்பா. போதுமாப்பா? போதும்மா, இது போதும். இன்னைக்கு என்னம்மா சமையல்? சமையலப்பா எல்லாமே இருக்கு. சாம்பார், ரசம், கீரை, பூசணிக்காய் கூட்டு, கோவக்காய் பொரியல், மோர் குழம்புன்னு எல்லாமே இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் ஆயிடும். நம்ம சாப்பிடலாம்ப்பா. உங்களுக்கு பசிக்குதாப்பா? ஏம்மா, இதெல்லாம் எப்ப நீ சமைக்க கத்துக்கிட்ட? வீட்ல உனக்கு காய்கறி கூட நறுக்க வராதுல்ல? அதான் இப்போ நெட்ல எல்லாமே இருக்குல்லப்பா, அத பார்த்துதான் கத்துக்கிட்டேன். நல்ல பொண்ணுமா. சரி, உன் கூட சேர்ந்து நானும் கூட மாட ஏதாவது உதவி பண்றேன், சரியா? ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க நீங்க போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் போங்கப்பா. உன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அப்பா சொன்ன கேளுங்கப்பா. நீ சும்மா இரு. நீங்க போங்க, நான் நான் சொல்றத பாத்துக்கிறேன். நீ கேளு. நீ அதை பாரு, நான் இதை கட் பண்றேன். ஐயோ அப்பா. நீ போமா. குடு. உன்னை யார் இதெல்லாம் கட் பண்ண சொன்னது? பரவாயில்லப்பா. நீ போய் அதை பாரு, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். போ. பரவாயில்ல. சொன்ன கேளு, போ. போம்மா, போ. அது மட்டும் நீ பாரு, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். ஐயோ அப்பா, இருக்கட்டும்பா, இதோ முடிச்சிடுறேன். என்ன உள்ள யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது? செல்வி, அப்பா. இந்தா குடி. ஐயோ அப்பா, இருக்கட்டும்பா, இதோ முடிச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் பாத்துக்கிறேன். டீ குடி ஃபர்ஸ்ட். இல்லப்பா. குடி. இந்தா, அதை என்கிட்ட கொடு. வா இப்படி. தள்ளு, நான் பாத்துக்கிறேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுல்ல? முடிஞ்சிருச்சுப்பா. வேற எதுவும் பாக்கி இல்லல்ல? சரிப்பா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நீங்களும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி. நீ சீக்கிரம் வா. வாங்கப்பா.